அடடா, செம்மையான கலெக்ஷன், சூப்பரான குவாலிட்டி, பட்ஜெட் பிரைஸ்ல ஒரு ஃபுல் ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இங்க மென்ஸ், விமென்ஸ், கிட்ஸ் எல்லாருக்கும் மொத்த ஷாப்பிங்கும் இங்கேயே முடிச்சிடலாம். அவ்வளோ ட்ரெண்டியான டிசைன்ஸ், லேட்டஸ்ட் கலெக்ஷன்ஸ் நிறைய இருக்கு. பெண்களுக்கான டாப்ஸ், குர்த்தி செட், செமி வெஸ்டர்ன் வேர், சல்வார்ஸ், லெஹெங்காஸ், ட்ரெண்டி சாரீஸ், பியூர் சில்க் அண்ட் காட்டன் சில்க் சாரீஸ், லெகிங்ஸ், நைட் வேர்ஸ், நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு கலெக்ஷன்ஸும் கலர்ஸும் நிறைய இருக்கு. நியூபார்ன் பேபிஸ்ல இருந்து கிட்ஸ், அடல்ட்ஸ் வரைக்கும் ட்ரெடிஷனல் அண்ட் வெஸ்டர்ன் கலெக்ஷன்ஸ் ரொம்ப நிறைய இருக்கு. மென்ஸ்க்கு ஜீன்ஸ், ஷர்ட்ஸ், டி-ஷர்ட்ஸ், ஃபார்மல் பேண்ட்ஸ், ஸ்டைலிஷ் அண்ட் கம்ஃபர்டபுள் கலெக்ஷன்ஸ் நிறைய. புது புது டிசைன்ஸ் பார்த்த உடனே இதுதான் வேணும்ன்ற ஃபீல் வரும். எல்லா அக்கேஷன்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்க்கும் ஒரே ஃபேமிலி ஷோரூம்னா அது நம்ம ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ் தான். இந்த கிளியரன்ஸ் சேல்ல 10 to 20% டிஸ்கவுண்ட்ல உங்களுக்கு பிடிச்ச ஆடைகளை அள்ளிச்செல்ல வாங்க. ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ், அரியாங்குப்பம், புதுச்சேரி. வண்ண கனவுகள் வாழும் இடம், உங்கள் குடும்பம் கொண்டாடும் உலகம், இதயம் சொல்லும் ஒரே பெயர், ஆர்ஜே டெக்ஸ்டைல்ஸ். நீங்கள் 10ஆம் வகுப்பு அல்லது அதற்கு மேல் படித்தவரா? உங்கள் எதிர்காலத்தை பற்றிய கவலை இனி இல்லை. படித்து முடித்த உடனேயே கை நிறைய சம்பாதிக்கலாம். மகாத்மா காந்தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. 30 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவமும் திறமையும் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு பிராக்டிகல் பேஸ்ட் முறையில் பாடங்கள் நடத்தப்படுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: 2 வருட டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் சயின்சஸ், 3 வருட B.Voc இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட். மேலும் 1 வருட படிப்புகளான டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், டிப்ளமா இன் ஃபுட் அண்ட் பெவரேஜ் சர்வீஸ் போன்ற படிப்புகள் கற்றுக் கொடுத்து உடனடி வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கப்படுகிறது. புதுவை மற்றும் அனைத்து மாநிலங்களில் உள்ள முன்னணி நட்சத்திர ஹோட்டல்களில் நேரடி செய்முறை பயிற்சி. எங்களிடம் கேட்டரிங் கோர்ஸ் முடிக்கும் மாணவர்களுக்கு நட்சத்திர ஹோட்டல்கள், உள்நாடு, வெளிநாடு மற்றும் கப்பல்களில் 100% வேலை வாய்ப்பிற்கு உத்தரவாதம். படிக்கும் போதே சம்பளத்துடன் கூடிய பகுதி நேர வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தரப்படும். கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் 2 செட் யூனிஃபார்ம், கோட் மற்றும் ஐடி கார்டு முற்றிலும் இலவசம். இந்த ஆண்டிற்கான மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. கோர்ஸில் சேரும் அனைவருக்கும் டிப்ளமா இன் கம்ப்யூட்டர், ஸ்போக்கன் இங்கிலீஷ் மற்றும் ஹிந்தி இலவசமாக கற்றுத்தரப்படும். தரமான கல்வி, மிக குறைந்த கட்டணம். மகாத்மா காந்தி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி. மாணவர்களின் வசதிக்காக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் அருகில் மற்றும் வில்லியனூர் தேருக்கு மிக அருகில் என 2 இடங்களில் செயல்பட்டு வருகிறது. செல் 9600220214 மற்றும் 7200014556. புதுச்சேரி போக்குவரத்து நெரிசலை குறைக்க ரோப்கார் திட்டம் குறித்து விவாதிக்க மாண்புமிகு திரு ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ அவர்களின் ஏற்பாட்டின் கீழ் டோப்ளர் மேயர் மற்றும் ரோப்கார் நிறுவனத்தின் பிரதிநிதிகள் மேதகு புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்து ஆலோசித்தனர். புதுச்சேரியில் அதிகரித்து வரும் போக்குவரத்து நெரிசலுக்கு புதுமையான தீர்வுகளை பற்றி விவாதிப்பதற்காக லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏ திரு ஜோ சார்லஸ் மார்டின் அவர்களின் ஏற்பாட்டில் ரோப்கார் பாதையை உருவாக்கும் முன்னணி நிறுவனமான டோப்பல் மேயர் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநரும் சிஇஓவுமான திரு பிரபுல்லா சௌத்ரி மற்றும் ஆஸ்திரியாவின் தெற்காசிய பகுதி மேலாளர் திரு தாமஸ் நெல்சர் ஆகியோர் புதுச்சேரியின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை சந்தித்தனர். இந்த சந்திப்பு நகர்ப்புற போக்குவரத்து ஆராய்வதற்கான ஒரு முக்கிய படியாக அமைந்தது. இச்சந்திப்பின் போது புதுச்சேரியின் நவீன ரோப்கார் போக்குவரத்து அமைப்பை செயல்படுத்துவதற்கான திட்டத்தை இந்த பிரதிநிதிகள் குழு சமர்ப்பித்தது. இத்திட்டமானது சாலை நெரிசலை குறைப்பதையும் நிலையான சுற்றுலாவை மேம்படுத்தவும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் முக்கிய இடங்களுக்கு இடையேயான இணைப்பை அதிகரிப்பதையும் நோக்கமாக கொண்டுள்ளது. அதே வேளையில் பாதுகாப்பான சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்து முறையை வழங்குவதையும் இது நோக்கமாக கொண்டுள்ளது. உலகெங்கிலும் உள்ள பல நகரங்களில் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டுள்ள மேம்பட்ட ரோப்கார் தொழில்நுட்பத்தை புதுச்சேரியின் நிலப்பரப்பிற்கு ஏற்ப எவ்வாறு மாற்றி அமைக்கலாம் என்பதை இந்த உரையாடல் நடைபெற்றது. இந்த முயற்சி நகர்ப்புற போக்குவரத்தை மாற்றி அமைக்கவும், கார்பன் உமிழ்வை குறைக்கவும்,
மற்றும் இன்னும் சிறந்த புதுச்சேரியை உருவாக்குவதற்கான தொலைநோக்கு பார்வைக்கு பங்களிக்கவும் சாத்தியக்கூறுகளை கொண்டுள்ளது. இந்த சந்திப்பு புதுச்சேரியின் பொருளாதார வளர்ச்சி, சுற்றுலா மற்றும் எதிர்காலத்திற்கான போக்குவரத்தை மேம்படுத்தும் உலக தரம் வாய்ந்த உள்கட்டமைப்பு தீர்வுகளை கொண்டுள்ளது. இந்த ஏற்பாட்டை புதுச்சேரியை வளர்ச்சியை மேம்படுத்த துடிக்கும் தொலைநோக்குமிக்க தலைவர் திரு ஜோ சார்லஸ் மார்டின் ஏற்பாடு செய்திருந்தார். ஏற்கனவே புதுச்சேரியை சிங்கப்பூரை போன்ற நவீன நகரமாக மாற்றும் நோக்கில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோ சார்லஸ் மார்டின் சிங்கப்பூரை சேர்ந்த முன்னணி கட்டிடக்கலை மற்றும் நகர்ப்புற திட்டமிடல் நிறுவனமான சிபிஜி நிறுவனத்தை அழைத்து வந்து பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தயாரிக்க நடவடிக்கை மேற்கொண்டிருந்தார். அதனைத் தொடர்ந்து தற்போது புதுச்சேரியில் ரோப்கார் சேவையை அறிமுகப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாக உலகின் முன்னணி ரோப்கார் நிறுவனங்களில் ஒன்றான டோபல் மேயர் நிறுவனத்தின் உயர்மட்ட அதிகாரிகளை புதுச்சேரிக்கு அழைத்து வந்து அதற்கான திட்டத்தை நடைமுறைப்படுத்தும் நடவடிக்கைகளிலும் தீவிரமாக ஈடுபட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. மக்கள் நலனே எங்கள் இலக்கு, ஆட்சியும் மாறும் காட்சியும் மாறும், மக்களும் மாறியுள்ளனர். தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரின் முதல் கட்சி நிகழ்வான சென்னை உத்தியாண்டியில் நடைபெற்ற கட்சி கொடியேற்று விழாவில் ஜோ சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரின் முதல் கட்சி நிகழ்வான லட்சிய ஜனநாயக கட்சியின் கொடியேற்று விழா சென்னை கிழக்கு கடற்கரை சாலை உத்தாண்டி பகுதியில் நடைபெற்றது. கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் கலந்து கொண்டு கட்சி கொடியை ஏற்றி வைத்தார். முன்னதாக சென்னை வந்த அவருக்கு உத்தாண்டி டோல்கேட் பகுதியில் கட்சி நிர்வாகிகள் பூங்கொத்து வழங்கியும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் நெல்லை ஜீவா உள்ளிட்ட தமிழகத்தின் அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் ஏராளமான கட்சி தொண்டர்கள் பங்கேற்றனர். இவ்விழாவில் பேசிய ஜோ சார்லஸ் மார்டின், இது தமிழகத்தில் எனது முதல் சுற்றுப்பயணம். சிறுவயதில் விளையாட்டாக வந்த இந்த பகுதிக்கு இன்று அரசியல் பொறுப்புடன் வந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். கடந்த 75 ஆண்டுகளாக தமிழகத்தை ஆட்சி செய்த திராவிட கட்சிகள் பல்வேறு வளர்ச்சிப் பணிகளை செய்துள்ளன. அவர்கள் செய்தவற்றை குறை கூற வேண்டிய அவசியம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். தற்போது தமிழக அரசியலில் இளைஞர்களின் பங்களிப்பு அதிகரித்திருப்பதாகவும் குறிப்பிட்ட அவர், அதற்கு ஒரு காரணம் தமிழக முதல்வர் விஜய், அண்ணாமலையும் புதிய அரசியல் சக்தியை உருவாக்கியுள்ளனர். அதேபோல் லட்சிய ஜனநாயக கட்சியும் உருவாக்கி ஏராளமான இளைஞர்களை அரசியலுக்கு ஈர்த்து வருகிறது என்றார். லட்சிய ஜனநாயக கட்சியின் நோக்கம் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை இந்தியாவின் முன்னணி வளர்ச்சியடைந்த மாநிலங்களாக மாற்றுவதே என தெரிவித்த அவர், ஒரு காலத்தில் பல மாநிலங்களை விட தமிழகம் முன்னேறி இருந்தது. ஆனால் இன்று சிங்கப்பூர் போன்ற நாடுகள் மிகப்பெரிய வளர்ச்சியை அடைந்துள்ளன. தமிழகம் மற்றும் புதுச்சேரியும் உலகிற்கு முன்மாதிரியாக உருவாக வேண்டும் என்றார். மேலும் பூட்டான் உலக அமைதியான நாடுகளில் ஒன்றாக திகழ்கின்றது. அந்நாட்டின் இயற்கை வளங்கள் மற்றும் நிலையான வளர்ச்சி திட்டங்களை நேரில் ஆய்வு செய்துள்ளேன். அங்குள்ள சிறந்த நடைமுறைகளை புதுச்சேரியில் செயல்படுத்தும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன என்றும் கூறினார். உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு கட்சி தீவிரமாக தயாராகி வருவதாக தெரிவித்த அவர், அரசியல் என்பது சம்பாதிப்பதற்கான கருவி என்ற எண்ணம் மக்களிடம் இருந்தது. ஆனால் எங்கள் நோக்கம் மக்களுக்கான நலத்திட்டங்களை செயல்படுத்தி அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவதே. மக்கள் நலனே எங்கள் அரசியலின் அடிப்படை என்றார். மக்களுக்கு யார் நல்லது செய்தாலும் அவர்களை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆட்சியும் மாறும், காட்சியும் மாறும். மக்களும் தற்போது மாறி உள்ளனர். திராவிட இயக்கங்களின் செல்வாக்கு குறையும் நிலையில் இளைஞர்கள் அதிக அளவில் அரசியலுக்கு வர தொடங்கி உள்ளனர். அதற்கு தமிழக முதல்வர் விஜய் ஒரு உதாரணம் என்றும் அவர் குறிப்பிட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரியில் புதிய அமைச்சர்களுக்கு இதுவரை இலாக்காக்கள் ஒதுக்கப்படாதது கண்டிக்கத்தக்கது. அதற்கெனது கண்டனத்தை ஏற்கனவே பதிவு செய்துள்ளேன். அமைச்சர் பதவி கிடைக்காவிட்டாலும் மக்களுக்கான நலத்திட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெறும் என்று தெரிவித்தார். முன்னதாக இந்த நிகழ்வில் தமிழகம் முழுவதிலும் இருந்து வருகை தந்த கட்சி நிர்வாகிகள் மலர் மாலை, பூங்கொத்து, நினைவு பரிசு உள்ளிட்டவைகளை அளித்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். கிராமப்புற பள்ளிகளுக்கு முன்மாதிரியாக இயங்கி வரும் புதுச்சேரி மாநிலம் கரிக்கலாம்பாக்கம் SRK மேல்நிலைப் பள்ளியில் சர்வதேச யோகா தினம் 2026 சிறப்பாக நடைபெற்றது.
இந்நிகழ்வில் 350க்கும் அதிகமான மாணவர்கள் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு யோகாசனங்களை செய்து தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். விழாவிற்கு பள்ளியின் நிறுவனர் திரு வி. தியாகராஜன் அவர்கள் தலைமை தாங்கினார். சிறப்பு விருந்தினராக ஏம்பலம் சட்டமன்ற உறுப்பினர் மாண்புமிகு இ. மோகன்தாஸ் அவர்கள் கலந்து கொண்டு யோகாவின் அவசியம் மற்றும் அதன் உடல் மனநல பயன்கள் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் ஒழுக்கம் மற்றும் ஆர்வத்துடன் யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். இதன் மூலம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற வேண்டியதன் முக்கியத்துவம் வலியுறுத்தப்பட்டது. நிகழ்ச்சிக்கு பிறகு பள்ளி நிர்வாகத்தின் சார்பில் அனைத்து மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கும் இனிப்புகள் மற்றும் காலை உணவு வழங்கப்பட்டது. போத்தீஸ் புதுச்சேரியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் பெற்றோர்கள் குழந்தைகள் ஆர்வமுடன் பங்கேற்பு. தேசிய கிராமப்புற சுகாதார இயக்கம் மற்றும் சுகாதாரத்துறை சார்பில் நடைபெற்ற 2026ஆம் ஆண்டிற்கான தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று புதுச்சேரி முழுவதும் சிறப்பாக நடைபெற்றது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி போத்தீஸ் ஜவுளி நிறுவன வளாகத்திலும் சிறப்பு போலியோ சொட்டு மருந்து முகாம் நடைபெற்றது. போத்தீஸ் நிறுவனத்திற்கு வருகை தந்த பெற்றோர்கள் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு அங்கேயே போலியோ சொட்டு மருந்து செலுத்தி பயனடைந்தனர். பொதுமக்கள் எளிதாக பயன்பெறும் வகையில் போத்தீஸ் நிறுவனம் முகாம் நடத்துவதற்கு தேவையான ஒத்துழைப்பை வழங்கியது. இதன் மூலம் ஏராளமான பெற்றோர்கள் தங்களது குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி போலியோ இல்லாத உலகை உருவாக்குவோம் என்ற விழிப்புணர்வு செய்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். சுகாதாரத்துறை அதிகாரிகள் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து கட்டாயம் வழங்க வேண்டும் என பெற்றோர்களை வலியுறுத்தினர். போத்தீஸ் நிறுவனத்தில் நடைபெற்ற இந்த சிறப்பு முகாமில் பெற்றோர்கள் மற்றும் குழந்தைகள் உற்சாகமாக பங்கேற்றனர்.
புதுவை முதலியார்பேட்டை கடலூர் சாலையில் அமைந்துள்ள சிபிஐ வணிக வளாகத்தில் இயங்கி வரும் பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் மாணவ மாணவியர்கள் காஞ்சி ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் யோகா மையம் சார்பில் நேற்று காஞ்சிபுரத்தில் ஸ்ரீ சங்கர கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெற்ற 19வது அகில இந்திய அளவிலான யோகா விளையாட்டுப் போட்டியில் கலந்து கொண்டனர். இப்போட்டியின் ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆண்களுக்கான பிரிவில் இம்மைய மாணவர்கள் ஆல்பா பள்ளியின் மாணவர்களும் செல்வன் தருண்ராஜ் சாம்பியன் பட்டம் வென்று புதுவைக்கு பெருமை சேர்த்துள்ளார். அதோடு இந்த சாம்பியன் பட்டம் 2ஆம் இடத்தை இமய மாணவனும் அம்லூர்பவம் லூர்து அகாடமியின் மாணவனுமான செல்வன் அகில் யோகன் ஆண்கள் பிரிவிலும், இமய மாணவியும் சபரிலாயிலு நாயக்கர் அரசு பெண்கள் உயர்நிலைப்பள்ளி மாணவியுமான செல்வி தேவஸ்ரீ பெண்கள் பிரிவிலும் வென்று புதுவைக்கு கூடுதல் சிறப்பை பெற்று தந்துள்ளனர். மொத்தமுள்ள 4 சாம்பியன் பட்டத்தில் 3 பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் மாணவ மாணவியர்கள் வென்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் இம்மையத்தின் சார்பில் பல்வேறு பிரிவுகளில் நடைபெற்ற போட்டிகளில் கலந்து கொண்ட அவற்றில் முதல் பரிசினை அஜய் யோகன், அகில் யோகன், தருண்ராஜ், தேவஸ்ரீ அங்காளம்மல், துளசிதாஸ் ஆகியோரும், 2ஆம் பிரிவினை கிருத்திக் பிரபஞ்சன், சித்து சீனிவாசன், ஷாலினி ஆகியோரும், 3ஆம் பிரிவினை சாய் நிகிதா, பிரிஷிதா தேவ், யோகேந்திரன் ஆகியோரும் வென்றனர். முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ முகாம் எல்ஜேகே தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தொடக்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற தீவிர போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கி தொடக்கி வைத்தார். தொடர்ந்து ஆரம்ப சுகாதார நிலையத்தை ஆய்வு செய்த அவர் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார பணியாளர்களுடன் கலந்துரையாடி அங்கு நிலவும் தேவைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்தார். அப்போது மருத்துவமனையில் சுத்தமான குடிநீர் வசதி மற்றும் அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி தருமாறு மருத்துவர்கள் மற்றும் சுகாதார ஊழியர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உடனடியாக தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ உறுதியளித்தார். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் டாக்டர் துரைசாமி அவர்களும், மாநில செயலாளர் அனிதா, முத்தியால்பேட்டை தொகுதி தலைவர் அழகப்பன் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் மற்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டர் சார்பில் 12வது தேசிய யோகா தினம் கொண்டாடும் விதமாக இன்று புதுவை ரயில் நிலையத்திலிருந்து விழுப்புரம் செல்லும் ரயிலில் ஓடும் ரயிலில் யோகா செயல்விளக்கம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சி 12வது சர்வதேச யோகா தின கருத்து ஆரோக்கியமான வயது மூப்பிற்கு யோகா என்பதன் பொருளின் அடிப்படையில் இம்மையத்தில் பயிற்சி பெறும் 5 வயது முதல் 65 வயதுள்ள சிறுவர், சிறுமியர்கள் மற்றும் ஆண்கள், பெண்கள் ஆகியோர் இந்த யோகா செயல்விளக்கத்தை செய்து காண்பித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு பாண்டிச்சேரி யோகா மற்றும் யோகா ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அசோசியேஷன் தலைவர் திரு யோகன் தசரதன் அவர்கள் தலைமை தாங்கினார். இந்நிகழ்ச்சியை புதுவை சட்டப்பேரவை தலைவர் அன்பழகன் அவர்கள் துவக்கி வைத்து ஓடும் ரயிலில் செய்த இந்நிகழ்ச்சியை யோகா பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதற்கான ஏற்பாடுகளை பீஸ் அண்ட் கியூர் யோகா சென்டரின் பொதுச் செயலாளர் மற்றும் யோகா ஆசிரியையுமான திருமதி யோகினி அவர்களும் சிறப்பாக செய்திருந்தனர். ஒதியம்பட்டு ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசிரியார் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷ பூஜை சிறப்பாக நடைபெற்றது. முருகப்பாக்கத்திலிருந்து வில்லியனூர் போகும் வழியில் அமைந்துள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசியர் சித்தர் ஆலயத்தில் வளர்பிறை சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மஞ்சள் பொடி, அபிஷேக பொடி, அரிசி மாவு, பால், தயிர், இளநீர், சந்தனம் போன்ற பல்வேறு திரவியங்கள் மற்றும் கலச அபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு அலங்காரத்தில் நந்தி மற்றும் மூலவருக்கு மகா தீபாராதனை நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதிகளிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து இவ்விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது.
பூஜைக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி பர்க்குணம் மற்றும் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் உபயதாரர் முதலியார்பேட்டை எக்ஸ் கவுன்சிலர் மஞ்சினி குடும்பத்தினர் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். பொதுத் தேர்வில் சிறந்த மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கி பாராட்டிய சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான பாராட்டு விழா வில்லியனூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த விழாவில் வில்லியனூர் கொம்யூனுக்கு உட்பட்ட மங்களம், வில்லியனூர் மற்றும் ஊசூடு சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் 20 பள்ளிகளை சேர்ந்த 62 மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டப்பட்டது. கடந்த கல்வியாண்டில் நடைபெற்ற 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் இடங்களை பெற்று சிறப்பாக தேர்ச்சி பெற்ற மாணவர்களுக்கு வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பரிசுகள் வழங்கி வாழ்த்தி மேலும் பல உயரங்களை எட்ட வேண்டும் என்று ஊக்களித்தார். அதேபோல் மாணவர்களை சிறப்பாக பயிற்றுவித்த தேர்ச்சி பெற செய்த உயர்நிலை மற்றும் மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்களுக்கும் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கப்பட்டது. மேலும் விவேகானந்தா அரசு பள்ளியில் கல்வி பயின்று தற்போது கல்வித்துறை மற்றும் கல்வித்துறையில் உயர் பதவிகளில் பணியாற்றி வரும் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகளின் வளர்ச்சியையும் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தையும் பாராட்டி சிறப்புரையாற்றினர். இந்நிகழ்ச்சியில் கூட்டமைப்பு தலைவர் ஆறுமுகம், கௌரவ தலைவர் மீனாட்சி சுந்தரம், ஒருங்கிணைப்பாளர் அருள்ஜோதி, சிறப்பு விருந்தினர்கள் மோகன்குமார், ராமச்சந்திரன், குலசேகரன், திருவரசன், புவியரசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஆசிரியர்கள், கல்வியாளர்கள், அரசு அதிகாரிகள், கூட்டமைப்பு ஆலோசகர்கள், கிராம பெரியோர்கள், பள்ளி தலைமை ஆசிரியர்கள், துணை முதல்வர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் கொம்யூன் தன்னார்வல அமைப்புகளின் கூட்டமைப்பினர் சிறப்பாக செய்திருந்தனர். மாணவர்களின் கல்வி சாதனையை பாராட்டி அவர்களை மேலும் உயர்வடைய ஊக்குவித்த இந்த விழா அனைவரின் பாராட்டையும் பெற்றது. புதுச்சேரி மாநிலம் மணவெளி தொகுதி தவளக்குப்பத்தில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ராமு தொடக்கி வைத்தார். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்பநல வழித்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் இன்று நடைபெற்றது. இதில் தவளக்குப்பம் அரசு ஆரம்ப நிலையத்தில் நடைபெற்ற முகாமில் மணவெளி தொகுதி எம்எல்ஏ ராமு கலந்து கொண்டு 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகளை போட்டார். தவளக்குப்பத்தில் டாக்டர்கள் தாரணி, நாகார்ஜுன், அபிஷேகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் டாக்டர் சுபாஷினி மற்றும் ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தன்னார்வலர்கள் பலர் இருந்தனர். +2ல ஃபெயில் ஆகிட்டேன். இனிமே நான் மேல் படிப்பு படிக்க முடியாதா? ஃபீல் பண்ணாதமா, நாம பாராமெடிக்கல் இன்ஸ்டிடியூட்ல முயற்சி பண்ணி பார்க்கலாம் வா. பாராமெடிக்கல் படிச்சா உன்னோட லைஃப் நல்லா இருக்கும். நாம ஒரு நல்ல இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணலாம். எங்க இன்ஸ்டிடியூட்ல சேருங்க, சூப்பர் டிஸ்கவுண்ட் இருக்கு. எங்க இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ணுங்க, ஸ்பெஷல் அட்மிஷன் ஆஃபர் இருக்கு. ஆஃபரும் டிஸ்கவுண்ட்டும் பார்த்து ஏமாற வேண்டாம்.
உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிச்சு முடிவெடுங்க. பாராமெடிக்கல் கல்வித்துறையில் அனுபவம் வாய்ந்த கல்வி நிறுவனம் மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர். அட்மிஷன் நடைபெறுகிறது. கோர்சஸ் ஆஃபர்ட்: டிப்ளமா இன் மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆபரேஷன் தியேட்டர் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேஷண்ட் கேர் அசிஸ்டன்ட், டிப்ளமா இன் டயாலிசிஸ் டெக்னாலஜி, டிப்ளமா இன் ஆப்தமாலஜி, டிப்ளமா இன் எக்ஸ்ரே டெக்னாலஜி. கல்வி தகுதி 10th pass, 12th pass or fail any degree. Experienced faculties, well-equipped laboratories. மருத்துவமனைகள் மற்றும் இரத்த பரிசோதனை மையங்களில் நேரடி பயிற்சி அளிக்கப்படுகிறது. உள்நாடு மற்றும் வெளிநாடுகளில் 100% வேலை வாய்ப்பு உங்களின் சிறந்த எதிர்காலத்திற்கு வழிகாட்டுகிறது. மகாலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் வொகேஷனல் ட்ரைனிங் சென்டர், நம்பர் 253 லெனின் ஸ்ட்ரீட், பஜனை மடம் அருகில், கொசப்பாளையம், புதுச்சேரி. செல் 9442485060. எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு. நானும் இங்க படிக்கலாமா? யார் வேணாலும் படிக்கலாம். படிப்புக்கு திறமை தான் முக்கியம், வயது முக்கியம் இல்ல. நம்பிக்கையோட வாங்க, உங்களை தன்னம்பிக்கையோட நாங்க அனுப்புறோம். சம்மர் வெயில் காயுது, வேர்வையிலே உடல் நோவுது, கேள்வி ஏதும் கேட்காம ஏசி வாங்கி போடு. தனம் சேல் சென்டர் இருக்கு, கவலை உனக்கு எதுக்கு? மல்டி பிராண்ட் எல்லாம் சூப்பரான கெட்டப், ஈஸியான இஎம்ஐ, நமக்கு விலையும் ரொம்ப குறைவா இருக்கு. கூலர், ஃப்ரிட்ஜ், வாஷர் எல்லாம் வேற லெவல் கோஸ் பம்ப். தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு, சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. புதுச்சேரி ஒதியம்பட்டு காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் ஆனி மாதம் வளர்பிறை பிரதோஷ வழிபாடு மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் ஒதியம்பட்டு கிராமத்தின் அருகே சங்கரபரணி நதிக்கரையில் வடக்கில் அமைய பெற்றிருக்கும் காசி எனும் வீசமிகு திருக்காசி சோத்திரமாக விளங்கும் அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி அம்பிகை சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாத சுவாமியின் ஆலயத்தில் நேற்றைய தினம் ஆனி மாதம் வளர்பிறை பிரதோஷ பூஜை மிக சிறப்பாக நடைபெற்றது. வில்லியனூர், அருமார்த்தபுரம், ஒதியம்பட்டு, கொம்பாக்கம், அக்ரஹாரம், உருவையாறு போன்ற சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பிரதோஷ குழு மற்றும் திருக்கோவில் பரம்பரை அர்ச்சகர் சிவஸ்ரீ சீனிவாச சிவாச்சாரியார், பிரதீப் குருக்கள் மற்றும் விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலயத்தின் தனி அதிகாரி வெங்கடேசன் தலைமையில் சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருந்தனர். இத்திருக்கோவிலில் நடைபெறும் அனைத்து வழிபாடுகளும் பொது வழிபாடாக நடைபெறுவது ஆலயத்தின் தனி சிறப்பாகும். புதுச்சேரி மாநிலம் அரியாங்குப்பம் தொகுதியில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன் தொடக்கி வைத்தார். 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு புதுச்சேரி அரசு சுகாதாரம் மற்றும் குடும்ப நல வழித்துறை சார்பில் போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் இன்று நடைபெற்றது. இதில் அரியாங்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நடைபெற்ற முகாமில் அரியாங்குப்பம் தொகுதி எம்எல்ஏ ஐயப்பன் கலந்து கொண்டு 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு சொட்டு மருந்துகள் போடப்பட்டது. இதைத் தொடர்ந்து முருகப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலையம் மற்றும் தேங்காய்த்திட்டு ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய பகுதிகளில் நேரில் சென்று குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கினார்.
இந்த நிகழ்ச்சியின் அரசு மருத்துவர் மற்றும் ஆஷா பணியாளர்கள், அங்கன்வாடி பணியாளர்கள், தன்னார்வர்கள் என என்ஆர் காங்கிரஸ் தொகுதி தலைவர்கள், தொகுதி நிர்வாகிகள், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடக்கி வைத்தார். புதுச்சேரி மற்றும் தமிழகம் முழுவதும் 5 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் தீவிர தேசிய போலியோ சொட்டு மருந்து முகாம் இன்று நடைபெற்றது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் கிராமங்கள் மற்றும் நகர்ப்புறங்களில் மொத்தம் 424 மையங்கள் அமைக்கப்பட்டு 74,124 குழந்தைகள் பயன்பெறும் வகையில் சுகாதாரத்துறை ஏற்பாடுகளை செய்துள்ளது. அரசு மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள், அங்கன்வாடி மையங்கள் மட்டுமின்றி பேருந்து மற்றும் ரயில் நிலையங்களில் உள்ள மக்கள் அதிகம் கூடும் 31 இடங்களில் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் அரசு மருத்துவமனையில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் தொடக்கி வைத்தார். தொடர்ந்து குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டதை பார்வையிட்டு பெற்றோர்கள் அனைவரும் தங்களது 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு தவறாமல் போலியோ சொட்டு மருந்து வழங்க வேண்டும் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். மேலும் குழந்தைகள் ஆரோக்கியமாக வளமுடனும் வளர வேண்டும் என்ற நோக்கில் தனது சொந்த செலவில் சத்துமாவு மற்றும் குழந்தைகள் விளையாடி மகிழ்வதற்கான பந்துகளையும் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதார நிலைய தலைமை மருத்துவர் பாமகள் கவிதை தலைமை தாங்கினார். இதில் செவிலியர்கள், மருத்துவமனை ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். ரெயின்போ நகரில் இலவச மருத்துவ முகாம் ஏராளமானோர் பயன்பெற்றனர். புதியச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏ ஜோ சார்லஸ் மார்ட்டின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நடத்தப்பட்டு வரும் இலவச மருத்துவ முகாம் இந்த வாரம் ரெயின்போ நகர் 4வது தெருவில் நேற்று நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ பரிசோதனை மற்றும் ஆலோசனைகளை பெற்றனர். இந்நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுல் கண்டன், ரெயின்போ நகர் வார்டு பொறுப்பாளர் என்ஆர் சுரேஷ், வெங்கடா நகர் வார்டு பொறுப்பாளர் சரவணன், ரெயின்போ நகர் அசோசியேஷன் சார்பில் தணிகாசலம், பாஸ்கர் உள்ளிட்டோர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர்.
காமராஜர் தொகுதி எம்எல்ஏ சார்லஸ் சார் அவர்களுக்கு வணக்கம். முகாம் அமைச்சு கொடுத்ததுக்கு நன்றி சார். வயசானவங்க, முதியோர்கள், இளைஞர்கள் அனைவருக்கும் முட்டி ப்ராப்ளம், சுகரு, பிபி எல்லாம் இருக்குது. அதனால் இலவசமாக செக் பண்ணிக்கிறதுக்காக சார் ஒரு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. 100க்கும் மேற்பட்டோர் இதில் உபயோகம் அடைஞ்சிருக்காங்க. இன்றைக்கி முகாமில் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. நிறைய பேர் இது மாதிரி எனக்கு சுகர் செக் பண்ணாங்க, பிபி செக் பண்ணாங்க, ஃபிசியோதெரப்பி எடுத்துக்கிட்டேன், இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்காங்க. நான் மகளிர் சார்பாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க சார். சார்லஸ் சார் அவர்களுக்கு மிக்க நன்றி, மிக மிக நன்றி. எங்களுடைய குறையெல்லாம் தீர்த்து வச்சதுக்கு மிக்க நன்றிங்க ஐயா. நான் காமராஜ் தொகுதியிலேருந்து பேசுகிறேன். என் பேர் முரளி மோகன். இங்கே ரெயின்போ நகரில் இருக்கிறேன். எங்கள் எம்எல்ஏ ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் நம்ம தொகுதிகளுக்காக இப்போ நிறைய திட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறது. அந்த திட்டத்தின்படின்னு பார்த்திங்கன்னா வாரம் வாரம் முதியவர்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி நம்ம மருத்துவ முகாம் ஒன்று வச்சு நடத்தினுக்கிறாங்க. இதில் நம்ம தொகுதியில் எல்லா விதத்துலையும் நடத்தினுக்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போ ரெயின்போ நகர் தொகுதியில் நடத்தினுக்கிறாங்க. அதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெயின்போ நகரில் நிறைய பேர் கலந்துக்கிறாங்க. வயசான முதியவர்கள்லேருந்து பெரியவங்கலேருந்து எல்லாமே இருக்கிறாங்க. இதில் பார்க்குறாங்கன்னா இந்த கண்ணுக்கு மற்றும் சுகர், பிபி மற்ற எந்த நோய் இதுவாக இருந்தாலும் அதை பார்க்குறாங்க. அதுக்கேற்ற மாரி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்புகிறாங்க. அதை பார்த்து அது மூலிமா நாங்கள் பயனடைஞ்சுன்னுக்கிறோம். மகளிருக்கும் முதியோருக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது விஷயம் செய்கிறது இது எங்கள் தொகுதியில் நடக்கிறதுனால, பக்கத்துலேயே இருக்கிறதுனால இது நிறைய பயனடைகிறாங்க. மக்கள் உடனே நடந்து பார்த்துட்டு உடனே இங்கே எல்லாமே நடந்துருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது மூலிமா என்ன சொல்ல வரேன், நான் எங்கள் அண்ணன் சார்லஸ் மார்ட்டின் அவர்களுக்கு நான் நன்றி தெரிவிக்கிறேன். எங்களுக்கு ரொம்ப நல்லது பண்ணுறாரு. வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கிறாரு. எம்எல்ஏவுக்கு நன்றி. வணக்கம். 4th கிராஸில் மருத்துவ முகாம் நடக்குது. சார்லஸ் எம்எல்ஏ சார் வச்சு நடத்துகிறாங்க. ஆனால் லேடிஸுங்க பக்கத்தில் இருக்கவங்களாம் ரொம்ப ஈஸியாக இருக்குது. எங்கேருந்து போய் இதுக்கு போகணும், லேபுக்கு போகணும், இல்லை ஹாஸ்பிட்டல் போகணும், டைம் ஆகும், காசு ஆகும், அதெல்லாம் இப்போ ஈஸியாக ஆகிடுது. எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. அடுத்து குறை தீர்ப்பு முகாமும் இதிலே சேர்ந்து போட்டிருக்காங்க. அவங்கவுங்க குறையை போய்ட்டு ஆஃபீஸில் போய் நின்று வெயிட் பண்ணாமல் இப்போ இங்கேவே சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ரெயின்போ நகரில் வயசானவங்களாம் நிறைய பேர் இருக்காங்கல்ல, அவங்க வீட்லேயும் அவங்க ஆட்டோ வச்சுட்டு போகணும், போய் ஹாஸ்பிட்டல் லேபெல்லாம் போகிறது இங்கே பக்கத்துலேயே இருந்து எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. எல்லாமே டெஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, இன்னமும் செஞ்சுட்டே தான் இருக்காங்க. ரொம்ப ஹெல்ப்பாக இருக்குது. வாரம் வாரம் நம்ம தொகுதி ஏரியாவை ஒரு இடத்துலையும் அந்த பூத் போட்டுருக்காங்க. எல்லாமே முகாம் போடுறாங்க. மருத்துவ முகாம் எல்லாம் வயசானவங்க எல்லாமே பயனடைகிறாங்க. மொத்தம் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் எம்எல்ஏ சாருக்கு ரொம்ப வாழ்த்துக்கள், நன்றியும் தெரிவித்துக்கிறோம். நிறைய பேர் ஹெல்ப்பாக இருக்குது. ரொம்ப நன்றி. என்னோடய பேர் ராதா, 8th கிராஸு 14th பூத்து. அதுக்கப்புறம் இந்த சார்லஸ் மார்ட்டினுக்கு ரொம்ப வணக்கம். அதுக்கப்புறம் இந்த முகாம் நடத்துகிறது எல்லா லேடிஸ்க்குமே ஒரு பெனிஃபிட்டாக இருக்குது. இந்த மருத்துவ முகாம் எல்லாருக்குமே பெனிஃபிட்டாக இருக்குது. இது புதுமையாகவும் இருக்குது. இத்தனை பேர் எல்லோரும் இது இந்த இதை எடுக்கலை. இவர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இது நிறைய பேருக்கு பலனாகவும் இருக்குது. நிறைய லேடிஸ்க்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, அதை சால்வ் பண்ணுற மாதிரி இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். அவர் இந்த இடத்துல எம்எல்ஏ வந்ததுக்கும் அவர் எங்களை கவனிக்கிறதுக்கும் எல்லாத்துக்குமே ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். ரெயின்போ நகரை பொறுத்த வரைக்கும் நிறையா வயசானவங்க இருக்காங்க. அது இந்த மாதிரி இவர் கேம்ப் போட்டு நல்லா பண்ணுறது பெனிஃபிட்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே நல்ல கை கால் வலி, மூட்டு வலி, ஷோல்டர் வலி எல்லாமே சொல்லி எல்லாத்துக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துட்ருக்காங்க டாக்டர்ஸு. சார்லஸ் சாருக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப 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 நன்றி. புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் போலியோ சொட்டு மருந்து முகாமை லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் அவர்கள் தொடக்கி வைத்தார்.
ஏம்பலம் தொகுதியில் போலியோ சொட்டு மருந்து முகாம் சிறப்பு விருந்தினராக மோகன்தாஸ் எம்எல்ஏ பங்கேற்பு. சிறுவயது குழந்தைகளை பாதிக்கக்கூடிய போலியோ நோயிலிருந்து பாதுகாக்க மத்திய அரசு வருடாந்தோறும் போலியோ சொட்டு மருந்து முகாமை நடத்துகின்றது. இந்த ஆண்டு புதுச்சேரி பகுதியில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் காலை 7 மணி முதல் பகல் 3 மணி வரை 5 வயது உள்ள வரை அனைத்து குழந்தைகளுக்கும் போலியோ சொட்டு மருந்து போடுவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. ஏம்பலம் தொகுதி கிருமாம்பாக்கம் அரசு சுகாதார நிலையம், கரிக்கலாம்பாக்கம் சமுதாய மருத்துவமனையில் நடந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மோகன்தாஸ் எம்எல்ஏ கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போட்டார். இதில் மருத்துவ அதிகாரி மற்றும் மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். இதில் போலியோ சொட்டு மருந்து போடப்பட்ட குழந்தைகளுக்கு பிஸ்கெட் வழங்கப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதியில் பொருளாதாரத்தில் பின்தங்கிய மாணவர்களுக்கு மாலை நேர இலவச கல்வி பயிற்சி மையம் துவங்க வேண்டும். ரெட்டியார்பாளையம் பகுதியில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சி தலைமை அலுவலகத்தில் மகளிர்களுக்கான இலவச சட்ட உதவி மையம் துவங்க வேண்டும் என லட்சிய ஜனநாயக கட்சி புதுவை மாநில செயலாளரும் மகளிர் அணி வழிகாட்டல் குழு நிர்வாகிகளான திரிபுர சுந்தரி மற்றும் அனிதா ஆகியோர் மகளிர் அணியருடன் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்ட்டினிடம் கோரிக்கை மனு வழங்கினர். இந்நிகழ்வில் மாநில மகளிரணி துணைத் தலைவி மணிமேகலை உள்ளிட்ட நிர்வாகிகள் உடனிருந்தனர். லாஸ்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற போலியோ சொட்டு மருந்து முகாமை அமைச்சர் VP சிவக்கொழுந்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு நலவழித்துறை மூலம் 5 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து போடும் முகாம் லாஸ்பேட்டை ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் நடைபெற்றது. இம்முகாமினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான VP சிவக்கொழுந்து குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து மருத்துவர்கள் அமைச்சருக்கு பொன்னாடை போற்றி வரவேற்றனர். அப்போது மருத்துவர் பத்மினி, ஊர் முக்கியஸ்தர்கள் மற்றும் மகளிர் அமைப்பினர் பலர் உடனிருந்தனர். பெத்தி செமினார் CBSE பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலம். ஓய்வு பெற்ற DGP டாக்டர் ரவி மாணவர்களுக்கு ஊக்க உரை. புதுச்சேரி பெத்தி செமினார் CBSE பள்ளியில் ஆண்டு விளையாட்டு விழா கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி தாளர் அருட்தந்தை R. பாஸ்கல்ராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் இந்திய காவல் பணி அதிகாரியாக பணியாற்றி ஓய்வு பெற்ற முன்னாள் தமிழ்நாடு காவல்துறை தலைமை இயக்குனர் டாக்டர் ரவி மற்றும் பன்னூர் புனித ஜான் போஸ்கோ மேல்நிலைப்பள்ளி முதுகலை இயற்பியல் ஆசிரியர் அருட்தந்தை ஞானப்பிரகாஷ் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர். இறைவாழ்த்து பாடலுடன் தொடங்கிய விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு தேசிய பண் இசைக்கப்பட்டது. பள்ளி முதல்வர் சிறப்பு விருந்தினர்களுக்கு மலர்கொத்து வழங்கி வரவேற்பு அளித்ததுடன் ஆண்டு விளையாட்டு விழாவின் நோக்கம் மற்றும் சிறப்புரைகளை எடுத்துரைத்தார். பின்னர் மாணவர்களின் அணிவகுப்பு நடைபெற்றது. சிறப்பு விருந்தினர் டாக்டர் ரவி ஆண்டு விளையாட்டு விழாவை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். தொடர்ந்து வெற்றி ஒளி ஏற்றப்பட்டு மாணவ மாணவியர்களுக்கான தடகள போட்டிகள் உற்சாகமாக ஆரம்பமானது. பின்னர் மாணவர்களிடம் உரையாற்றிய டாக்டர் ரவி தன்னம்பிக்கை, தெளிவான இலக்கு மற்றும் தொடர் முயற்சி ஆகியவை வெற்றிக்கான அடித்தளமாகும் என்றார்.
விளையாட்டிலும் வாழ்க்கையிலும் திட்டமிடல் மிகவும் அவசியம் என்றும், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, போதைப்பொருள் ஒழிப்பு, ஒழுக்கம் மற்றும் நாட்டுப்பற்று போன்ற உயரிய பண்புகளை மாணவர்கள் கடைபிடிக்க வேண்டுமென்று அறிவுறுத்தினார். மேலும் கைபேசியின் அளவுக்கு மீறிய பயன்பாடு, சமூக வலைதளங்களின் அடிமைத்தனமும் மாணவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கு தடையாக இருப்பதாக குறிப்பிட்ட அவர், அவற்றை தவிர்த்து விளையாட்டு மற்றும் கல்வியில் கவனம் செலுத்தி உலக அரங்கில் சாதனை படைக்கும் விளையாட்டு வீரர்களாகவும் துறை சார்ந்த வல்லுநர்களாகவும் உயர வேண்டுமென்று மாணவர்களை ஊக்குவித்தார். பள்ளியின் வளர்ச்சிக்காக அயராது பாடுபட்டு வரும் தாளாளர் அருட்தந்தை பாஸ்கல் ராஜ் அவர்களின் சேவையை டாக்டர் ரவி பாராட்டினார். ஒழுக்கம், கட்டுப்பாடு, நேர்மை மற்றும் நாட்டுப்பண் மாணவர்களின் வளர்க்கும் அவரது அர்ப்பணிப்பான பணியால் பெத்தி செமினார் சிபிஎஸ்இ பள்ளி புதுச்சேரியின் சிறந்த கல்வி நிறுவனங்களில் ஒன்றாக உயர்ந்து வருவதாக அவர் தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பல்வேறு தடகள போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள், கேடயங்கள் மற்றும் பாராட்டு சான்றிதழ்கள் சிறப்பு விருந்தினர்களால் வழங்கப்பட்டன. மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்கள் உற்சாகமாக பங்கேற்ற இவ்விழா நாட்டுப்பண் இசைக்கப்பட்டு தேசிய மரியாதையுடன் நிறைவடைந்தது. என்எம்ஜி ஆட்டோ ஒர்க்ஸ் பார்ட்னர்ஸ் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவருமான ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி ஜெகத் ரட்சகன் தம்பதியினரின் 50வது ஆண்டு பொன்விழா திருமண நாள் சிறப்பான முறையில் நடைபெற்றது. ஜூன் 16 செவ்வாய்க்கிழமை முதலாவதாக புதுச்சேரியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்கள், மக்கள் மொழி மீடியா சரவணன், செய்தி சங்கமம் யுனிஸ் ஆகியோர் இணைந்து பிறந்தநாள் கேக் வெட்டி பொன்னாடை அணிவித்து பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். இதனைத் தொடர்ந்து பெரிய மார்க்கெட், பூக்கடை காண்டீபன் ஆகியோர் சால்வை தட்டு, வரிசை தட்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அவரது குடும்பத்தினர் ஏற்பாட்டில் தம்பதியினர் நீண்ட வருடம் நலம் பெற்று வாழ்த்திட கோவில்களில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. மற்றும் அவரது சம்பந்திகள், மகன்கள், மருமகன்கள், பேர பிள்ளைகள் பரிசு பொருட்கள் வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சகோதரிகள் ராஜேஸ்வரி, ராஜ சுலோக்ஷனா குடும்பத்தினர்கள், முன்னாள் வார்டு உறுப்பினர் காக்கையாந்தோப்பு கந்தன் என்ற மெய்யழகன் குடும்பத்தினர், சம்பந்திகள் வழக்கறிஞர் சங்கர் சுப்பு, ஓய்வு பெற்ற முன்னாள் இயக்குனர் தபால் நிலையம் மயிலம்மாள், கம்ப்யூட்டர் பொறியாளர் செந்தில் குடும்பத்தினர், சம்பந்தி கோவிந்தராஜ் வரலட்சுமி தம்பதியினர், மகன்கள் டாக்டர் சண்முக சுந்தரம், நீதிபதி ஓம் பிரகாஷ், மருமகள்கள் ஷாமலா, ஜெயராணி மற்றும் பேர பிள்ளைகள் தீப்தி, சச்சின், பிரதீஷ், மிருத்திகா மற்றும் தியாகிகள் குடும்பத்தினர், நண்பர்கள் பிரான்ஸ் குணா, தேனி பைனான்ஸ் பெருமாள், அரசு பொது மருத்துவமனை ஓய்வு பெற்ற சதாசிவம் மற்றும் பலர் தொலைபேசியில் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். புதுச்சேரி மற்றும் சென்னையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் தியாகி அன்சாரி துரைசாமி சேவை அமைப்பு தலைவர் ஜெகத் ரட்சகன் மற்றும் ரங்கநாயகி ஜெகத் ரட்சகன் நன்றிகளை தெரிவித்தனர். தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டும் கழிவுநீர் குழாயில் தொடரும் வலை பாதிப்புகள். புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையும் சாசன் கம்பெனியும் அண்ணன் தம்பி போல் செயல்படுகிறது. அவமதிப்பு வழக்கு தொடர தீர்மானம். புதுச்சேரி காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு மக்கள் நலசங்கம் சார்பில் சென்னை தெற்கு மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் கடந்த வழக்கு எண் 189/2023 வழக்கு தொடர்ந்து 22 அன்று மண்பானை தீர்ப்பாயம் வழங்கிய தீர்ப்பில் 3 மாதத்தில் கடலில் உள்ள கழிவுநீர் குழாய்களை வெளியே எடுக்கவும், வலையிழந்த மீனவர்களுக்கு இழப்பீடு வழங்கவும் தீர்ப்பாயம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை நிறைவேற்ற வேண்டிய புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறை கடந்த ஓராண்டு காலமாக எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் கழிவுநீர் குழாயில் உயிரினம் வாழ்வதற்கும் அதனை ஆய்வு செய்ய வேண்டும் என கூறி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தை மீனவர்கள் ஏமாற்றி வருகின்றனர். இந்த உத்தரவுக்கு பின் பெரிய காலாப்பட்டை சேர்ந்த சுப்பிரமணி மகன் அகிலன், சென்னப்பன் மகன் வேல்முருகன், சேகர் மகன் கார்த்திகேயன் மற்றும் கனக செட்டிக்குளம் சேர்ந்த காலாப்பன் மகன் கதிர்வேல் ஆகியோர் இந்த கழிவுநீர் குழாயில் வலை பாதித்து காலாப்பட்டு காவல் நிலையம் மற்றும் மீன்வளத்துறை, சுற்றுச்சூழல் துறை என புகார் அளித்துள்ளனர்.
காலாப்பட்டு பகுதியில் சீசனில் கிடைக்கும் மீன்களால் இறால், நண்டு, நெத்திலி போன்ற சிறிய வகை மீன்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக கிடைப்பதில்லை. இந்த நிலையில் கம்பெனி கழிவு நீர்க்குழாயில் உயிரினங்கள் வாழ்வதாக கம்பெனி நிறுவனமும் அதிகாரியும் கூறுவது ஆச்சரியத்தையும் வியப்பையும் ஏற்படுத்தியது. புதுச்சேரி சுற்றுச்சூழல் துறையும் சாசன் நிறுவனமும் அண்ணன் தம்பி போல் ஒற்றுமையுடன் செயல்பட்டு மீனவர்களையும் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தையும் ஏமாற்றி வருகின்றது. இந்த விவகாரத்தில் புதுச்சேரி மீன்வளத்துறையும் வழக்கில் சேர்க்க வேண்டும். அப்போதுதான் மீனவர்களின் உண்மையான பாதிப்பு தெரியவரும். என்ஜிடி உத்தரவுப்படி குழாய்களை ஓராண்டு காலமாக அகற்றாதது குறித்து இன்று ஜூன் 28ஆம் தேதி சங்கத் தலைவர் குமார், செயலர் ஆனந்தன், பொருளாளர் சேகர் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்தில் உயர்நீதிமன்றத்தில் மேலும் ஒரு அவமதிப்பு வழக்கு தொடர்பது என முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. காவல் நிலையத்தில் ஒரு புகார் கொடுத்திருக்கிறார். அந்த புகார் சார்பாக இன்னைக்கு காவல்துறை காவலர்கள் ஆய்வு செய்துட்டு போயிருக்காங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்கன்றதை விரைவில் பார்ப்போம். இன்னைக்கு பைப்லைன் இருக்கிறது. இன்னைக்கு நேரடியாக அந்த இடத்துக்கு நாங்கள் இன்னைக்கு ஒரு மக்களுக்கு தெரிவிக்கும் விதமாகவும் இதை நாங்கள் செய்கிறோம். நன்றி, வணக்கம். ரஜினி முருகன் பணி நிறைவு பாராட்டு விழா. அமைச்சர் நமச்சிவாயம், சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் பொன்னாடை அணிவித்து வாழ்த்து. புதுச்சேரி மாநிலம் வடமங்கலம் பகுதியில் அமைந்துள்ள இந்துஸ்தான் யூனிலிவர் பிரைவேட் லிமிடெடின் நீண்டகாலம் பணியாற்றி ஓய்வு பெற்ற ரஜினி முருகனுக்கு பணி நிறைவு பாராட்டு விழாவும் 60ஆம் அகவை நிறைவு விழாவும் வில்லியனூர் பைபாஸ் சாலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ரஜினி முருகனுக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தனர். மேலும் அவரது நீண்டகால அர்ப்பணிப்பு மிக்க பணி சேவையையும் நிறுவன வளர்ச்சிக்காக ஆற்றிய பங்களிப்பையும் பாராட்டி வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்ச்சியின் முக்கிய அம்சமாக இந்துஸ்தான் யூனிலிவர் நிறுவனத்தின் 39 ஆண்டுகள் சிறப்பாக பணியாற்றி பணி நிறைவு பெற்றதற்காக ரஜினி முருகன் கௌரவிக்கப்பட்டார். அவரது நேர்மை, கடின உழைப்பு மற்றும் சேவை மனப்பான்மை அனைவராலும் பாராட்டப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் துணை சபாநாயகர் MNR பாலன், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள், நிறுவன தொழிலாளர்கள், உறவினர்கள் மற்றும் அவருடன் பணியாற்றிய சக ஊழியர்கள் கலந்து கொண்டு நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். கொண்டுவரப்படும் திட்டங்கள் அனைத்தும் நமக்கானது அல்ல, நமது சந்ததிக்கானது. புதுவையை சிங்கப்பூராக மாற்றுவோம், வளர்ச்சி பயணத்தில் மக்கள் இணைவோம் என ஜோ சார்லஸ் மார்டின் MLA தெரிவித்துள்ளார். லட்சிய ஜனநாயக கட்சி நிறுவன மற்றும் தலைவர், காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோ சார்லஸ் மார்டின் வழிகாட்டுதலின்படி தீஜோல் என்பவர் தொழிலாளர் அணி மாநில செயலராக நியமிக்கப்பட்டுள்ளதாக கட்சியின் பொதுச் செயலர் டாக்டர் துரைசாமி அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து ரெட்டியார்பாளையத்தில் உள்ள லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நன்றி தெரிவிக்கும் கூட்டத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் MLAவுக்கு நன்றிகளை தெரிவித்தனர். இந்நிகழ்வில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், கட்சியின் பொதுச் செயலாளர்கள் டாக்டர் துரைசாமி மற்றும் பாபு, கட்சி ஒருங்கிணைப்பாளர் பழனி உள்ளிட்ட மூத்த நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய முன்னாள் MLA ரிச்சர்ட் ஜான்குமார், புதுச்சேரியில் புதிய அரசியல் கட்சியை வளர்ப்பது மிகவும் கடினமான சூழல். பல தடைகள் மற்றும் சவால்களை கடந்து லட்சிய ஜனநாயக கட்சி இன்று வலுவாக வளர்ந்து வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் ஜோ சார்லஸ் மார்டின் MLAவின் அர்ப்பணிப்பும் உழைப்பும் தான். புதுச்சேரி மக்களின் முன்னேற்றத்திற்காக தனது சொந்த செலவில் பல்வேறு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார். தொழிலாளர் அணியில் மட்டும் இன்று 400க்கும் மேற்பட்ட கட்சியில் இணைந்திருப்பது மகிழ்ச்சி அளிக்கிறது என்றார். தொடர்ந்து உரையாற்றிய கட்சித் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் MLA, சிறுவயதிலிருந்தே பல்வேறு நாடுகளுக்கு பயணம் செய்த போது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி ஏன் உலக தரத்திலான வளர்ச்சியை அடையக்கூடாது என்ற எண்ணம் ஏற்பட்டது. வளர்ச்சி இருந்தாலும் இன்னும் பல துறைகளில் நாம் பின்தங்கி உள்ளோம். குடிநீர், கால்வாய் பராமரிப்பு, மழைநீர் தேக்கம், குப்பை மேலாண்மை உள்ளிட்ட அடிப்படை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம். எனவே தனிப்பட்ட வளர்ச்சிக்காக அல்லது
புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்லும் நோக்கத்தில்தான் லட்சிய ஜனநாயக கட்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி வளர்ச்சிக்காக யூ-10 என்ற சிறப்பு திட்டத்தை மேற்கொள்ள சொந்த செலவில் முன்னெடுத்து வருகின்றார். மேலும் சுற்றுலா மற்றும் போக்குவரத்து மேம்பாட்டிற்காக ரோப்கார் திட்டம் தொடர்பாக முன்னணி நிறுவனங்களின் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான அறிக்கைகள் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. இந்த திட்டங்கள் அனைத்தும் நமக்காக அல்ல, நமது சந்ததியினருக்கு என்றும் அனைத்து வாய்ப்புகளும் பயன்படுத்தி புதுச்சேரியை சிங்கப்பூருக்கு நிகரான வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்வோம் என்று உறுதியளித்தார். தொடர்ந்து நடைபெற்ற இணைப்பு நிகழ்வில் 500க்கும் மேற்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியில் இணைந்தனர். பின்னர் இந்நிகழ்ச்சியின் முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் மதிய உணவு வழங்கப்பட்டது.